வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, உங்க ராசி ரிஷபம் அல்லது துலாமா, பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, பிறந்த தேதி 9 அல்லது 6 அல்லது 15 அல்லது 24 இதுவா? நீங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். இது சத்தியம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்க போறோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். அது குறித்து ஒரு தப்பும் கிடையாது. சாஸ்திரப்படி ஒரு ராசிக்கு தொடர்ச்சியாக அதிகபட்சம் ஒரு வாரத்துல 4 நாட்கள் நல்லா இருக்கலாம், அல்லது 3 நாட்கள் நல்லா இருக்கலாம், அல்லது மோசமாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில இருந்த நேயர்களுக்கும் இருக்கிற நேயர்களுக்கும் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்ல நாட்களாக சந்தோஷமான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. உங்களுக்கு அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில இருப்பவராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு பிரமாதமான நாள். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மனோதிடம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை இதெல்லாம் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். எனவே நல்ல நாட்களா இருக்கும். அனுகூலமான உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு. எந்த வேலையில இருந்துக்கிற நேயர்களாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, என்ன வயதுக்காரராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள், சந்தேகம் இல்லை. அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் கருடாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏன்? உங்களுக்கு இறக்க மனசு, அது ஒரு பெரிய பலவீனம். பழிவாங்க முடியாது, அது ஒரு பெரிய பலவீனம். அதனால இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் பச்சை மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும், எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், வேகம் இது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். புதனும் சரி வியாழனும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான உங்களுக்கு 2, 1. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். வீண் செலவு கிடையாது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வேலையில இருந்தாலும்
எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்றவங்களா இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலை பண்றவங்களா இருந்தாலும் சரி நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 6. அனுகூலமான திசை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை, வேகம் அது ஜெயிக்கும். அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்றவங்களா இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பா நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். என்ன வேலையில இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பா நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம், கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சரி நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, நாளைக்கு இருக்கு, நாளை இருக்கு. 3 நாளைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எந்த தொழில இருந்தாலும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. நாளைக்கு ஏகாதசி. நாளைக்கு காலையில இருந்து சனிக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் வீட்டுல யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது நல்லது. உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா விரதம் இருக்கலாம், நல்ல மாற்றம் இருக்கும் வீட்டுல. ஏகாதசி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பான விரதம், வலுவான விரதம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நல்லா இருக்கும். ரிஷபம் துலா ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில வைர மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.